நான் பாஜக அலைன்ஸ் வர்றேன் அப்படின்னு காலில் விழற வரைக்கும் சிபிஐ ரைடு வரும், சென்சார் பிரச்சனை வரும், இன்கம் டேக்ஸ் வரும். மலேசியாவுக்கு போய் ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறார். அப்படின்னா இவர் தமிழக வெற்றி கழகம், மலேசிய வெற்றி கழகம்னு வச்சுக்க வேண்டியது. முன்னாடியே விற்பனை டிக்கெட் இன்னும் சர்டிஃபிகேட் வரல, ஆனால் விற்பனை முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க. முதல் காட்சிகளுக்கெல்லாம் 1500 இவர் ஜனநாயகம் காப்பாற்றுறது. இங்கே விஜயை வச்சு ஒரு 6-7 ப்ரொடியூசர் ஃபெயிலியர் ஆகி லாஸ் ஆகி கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களெல்லாம் கைவிட்டுட்டு கன்னடக்காரனை கூப்பிட்டு கொடுத்தார் இல்லையா, அவருக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். நான் எடுத்த உடனே முதலமைச்சர் சொன்ன ஒரே ஆள் விஜய் தான். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே விஜய்க்கே ஒன்றும் தெரியாது. இப்போ தான் எல்கேஜிலேருந்து 2ஆம் வகுப்பு வந்திருக்கான். இந்த ரசிகர்கள் புரியாமல் இன்னும் ஒரு 6 மாதத்தில் தெரிஞ்சுக்க போகிறாங்க. அவருடைய முழு உருவம், சுய ரூபம் இன்னும் ஒரு 6 months தெரிய போகுது. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திரைப்பட தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள். வணக்கம். ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மேலோங்கி இருக்கு. 2 படங்களுக்குமே இந்த பொங்கல் போட்டியாக வரக்கூடிய பராசக்திக்கும் இன்னும் சர்டிஃபிகேட் கிடைக்கல, ஆனால் யூபிஏ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கும் யூபிஏ தான் கொடுத்துருக்காங்க ஜனநாயகன் படத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 9ஆம் தேதி வெளியாகக்கூடிய ஜனநாயகன் படத்துக்கு 7ஆம் தேதி இன்றைக்கு சர்டிஃபிகேட் வந்திருக்கணும், ஆனால் இன்னும் வரல. அது இன்னும் கேஸ் நிலுவையிலேயே இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதற்கு காரணம் யாரு? இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால இதை பயன்படுத்தி பாஜக இப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மேலோங்கி இருக்கு. நீங்க எப்படி அதை ஒரு தயாரிப்பாளராக அதை பார்க்குறீங்க? 100% உண்மை. அதாவது பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வராத, தான் நினைப்பதை செய்யாத கட்சிகளுக்கெல்லாம் பயங்கரமாக தொந்தரவு கொடுக்கறது, பழி வாங்கிறது, அவங்கள கேஸை போட்டு இடி ஐடியை அனுப்பி அவங்கள பயமுறுத்தி கட்சியில் சேர்க்கறது, அலைன் சேர்க்கறது அவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நடந்திருக்கு. பாண்டிச்சேரியில் பார்த்தா காங்கிரஸில் இருந்த நமச்சிவாயத்தை பிரித்து பாரதிய ஜனதாக்குள்ளே சேர்த்து அவர் ரங்கசாமி தலைமையில் ஒரு ஆட்சின்னு வச்சு, பட் பாஜக ஆட்சி தான் நடக்குது. அதுபோல் தமிழ்நாட்டில் இவங்க அலைன்ஸ் எதிர்பார்த்தாங்க. யார்? விஜய். அவர் அதை ஒத்துக்காமல் பாஜக ஒரு பாயாசம் அப்படின்னு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணார். அதிகமாக கூட அவர் திட்டலை. திமுகவை தாக்கி பேசுகிற அளவுக்கு பாஜக பேசலை. அவன் களத்திலே இல்லைன்றாரு. பாஜகவை களத்திலே இல்லைன்னு தான் சொல்கிறாரு, அவர் ஒதுக்குறாரு. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வக்கீல்களை வச்சது, விஜய்க்காக வாதாடுறது பூரா ஆதா அர்ஜுன் அவர் இருப்பார் தான். வக்கீல் எல்லாம் பாரதிய ஜனதா. ஆக அந்த எதுக்காக பண்ணாங்கன்னா, இந்த கேஸில் அவங்க ஹெல்ப் பண்ணால் அவங்க அலைன்ஸுக்கு இவர் போவார், விஜய் போவார்னு பண்ணாங்க. ஆனால் அவர் அதில் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு வழி இப்போது ஜனநாயகம். ஜனநாயகம் படம் ரிலீஸ், படம் பார்த்துட்டு யூஏன்னு சொன்ன உடனே சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆனால் இன்னும் 7 தேதி 4 ரிலீஸ். இப்போட கொடுக்கலன்னா கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி எடுத்த படத்துடைய கதி என்ன, அதை பற்றி அவங்க மத்திய அரசோ பாஜகவோ கவலைப்படாது. பழி வாங்கணும், அவங்கள ஏதாவது வகையில் ஈர்க்கணும். இப்போ அலைன்ஸ் ஒத்துக்கிறேன்னு சொன்னார்னு வச்சுக்க, இப்போ 12 மணிக்கு கிடச்சிடும், 1 hour கிடைக்கும். ஆக அதுக்காக தான் இந்த நெருக்கடி. ஏன் பராசக்தியும் என்ன கொடுக்காம இருக்காங்களே? படம் பார்த்துட்டாங்க, யூஏ சர்டிஃபிகேட் சொல்லிட்டாங்க, ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்கல. பராசக்தி வேறு படம், அந்த படத்துக்கு இதே கதி தான். ஆக பாரதிய ஜனதா என்பது தன் ஒத்து வராத கட்சிகளை, அந்த தலைவர்களை பயமுறுத்தி இடி ஐடியை வச்சு பயமுறுத்தி பண்ணுறது. இது இப்போ சென்சாரை வச்சு பண்ணுறாங்க. ஜனநாயகத்துக்கு விஜயை சென்சாரை வச்சு பண்ணுறாங்க. இதுல பராசக்தி படத்துல மொழிப்போரை மையப்படுத்தி எடுத்த ஒரு திரைப்படம், அதனால டெல்லிக்கு அனுப்பி ஒரு சென்சார் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜனநாயகன் படம் ஒரு ரீமேக் படமாகத்தான் அது பார்க்கப்படுது. பகவந்த் கேசரியினுடைய ரீமேக் படமாகத்தான் பார்க்கப்படுது. அந்த படத்துக்கும் ஏன் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்? ஏன் டெல்லிக்கு போய் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுது? ஸ்ட்ரெயிட் பிக்சரா
டப்பிங் பிக்சராக கவலை இல்லை. விஜய் பிக்சர், விஜய் ஒரு கட்சி தலைவர், அவர் நம்ம அலைன்ஸ் வரணும், நம்மோட கூட்டணிக்கு வரணும். அது வர்றதுக்கு என்ன வேணுமோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த மொழியா இந்த மொழியா ஸ்டேட் பிக்சரா இதெல்லாம் அவங்களுக்கு கணக்கே கிடையாது. ஆக தன் பக்கம் ஈர்க்க வேண்டும், எப்படியாவது இங்கே திமுகவை ஒடுக்க வேண்டும். அது நடக்காது. ஒரு ஜனநாயகத்தை வச்சோ, இன்னொன்று எனக்கு இப்போ இடையில சொல்லிடுறேன், ஜனநாயக படம் மலேசியா ஆடியோ ஃபங்க்ஷன் அதுவே தப்பு. ஒரு தமிழ் படம் தமிழக மக்கள் இங்கே பார்க்கணும், மலேசியாவுக்கு போய் ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறார் அப்படின்னா ஒரு தமிழக வெற்றி கழகம், மலேசிய வெற்றி கழகம்னு வச்சுக்க வேண்டியதான். இப்போ செங்கோட்டையன் அதுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் மறுநாள், ஜனநாயக படம் வந்ததுன்னா தமிழ்நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றப்படும். எவ்வளோ கேள்வி போட்டு, இந்தியாவின் ஒரு நகைச்சுவை காட்சி தான். இப்படியா முட்டாள்தனமாக பேசுவாங்க. இது ஒரு படம், தமிழ்நாட்டில் ஜனநாயகம் சீரும் சிறப்பாக இருக்கு, நல்ல மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, ஜனநாயகம் சரியாக இருக்கு. எனக்கு ஒரு பெரிய குறை என்னன்னா, அவர் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அரசு கரூர் சம்பவத்தில் அரெஸ்ட் பண்ணிரு, அதை பண்ணாமல் அவர் விட்டார். அது பெருசாக கலவரம் ஆகக்கூடாது, அதனால விட்டார். இப்போ அவர் மேலேயே பழி போடுறார். அதனால மத்திய அரசு திமுகவையும் பழிவாங்குது, விஜயம் பழிவாங்குது. ஆனால் தாவேக்கா இல்ல விஜய் ரசிகர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்கிற ஒரு அநியாயம், அநீதி. இது பல முட்டாள்தனத்தில் இது ஒரு முட்டாள்தனம். அவன் அட்டாக் பண்ண பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான் திமுகவை, ஆதாரம் இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்கிறான். பொய்யான வித யாரோ எழுதி கொடுக்கறத படிக்கிறார், ஊழல் ஊழல் ஊழல்ன்றார். இவர் நடிச்சார எவ்வளோ பணத்துக்கு மத்திய அரசுக்கு வரி கட்டினாரு, அப்புறம் மாவட்ட செயலாளர் போடுறதுல எவ்வளோ லஞ்சம் வாங்கினா அது நம்ம புஷி ஆனந்த். ஊழல் இப்பவே ஆரம்பிச்சிச்சு உங்ககிட்ட. ஒரு கார், ஃபாரின் கார் வாங்குற, சொகுசு கார், அதுக்கு வரி கட்டினா கட்ட மாட்டேன்ற, அது வழக்கு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு குட்டு வைக்கிது. நீங்கள் சொகுசு கார் வாங்குவீங்க, ஆனால் இந்தியாவுக்கு வரி கட்ட மாட்டீங்க. அப்படி பல தவறுகள் செய்கிறவர் தான் விஜய். அதில் இந்த வகையில் மத்திய அரசு செய்வது தவறு. ரெண்டு பேருக்கும் திமுக பராசக்திக்கும் ஜனநாயகத்துக்கும் மத்திய அரசு இவ்வளோ டிலே பண்ணுறது பெரிய தவறு. உங்களுக்கு உங்கள் சட்ட திட்டங்களுக்கு, சென்சார் போர்டு சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வராத, அதாவது இரத்த களரி காட்சிகள், கற்பழிப்பு சம்பவங்கள், கொடூரங்கள், சமுதாய சீர்கேடுகள், இப்படி ஏதாவது இருந்தால் கட் பண்ணலாம். கட் பண்ண தூக்கி போட்டு அதை வேற கொடுத்தா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதெல்லாம் கட்டிங் கூட கொடுக்காம, கட்டிங் பண்ணால் கட்டிங் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் கொடு. 4 நாளைக்கு ரிலீஸ், எனக்கு 300 கோடி ரூபாய் மேலே செலவு. இவருக்கே 250 கோடி, அது ஒரு 100 கோடி, 350 கோடி படம். ஆனால் அவருக்கு வேணும். தமிழில் கொடுக்காம ஒரு கன்னடக்காரனை கொடுத்தார் இல்லையா தேதி, அவரும் பார்ட்னர். இதில் ப்ரொடியூசர் கன்னடக்காரர், இவர் ஒரு பார்ட்னர். இங்கே விஜயை வச்சு ஒரு 6-7 ப்ரொடியூசர் ஃபெயிலியர் ஆகி லாஸ் ஆகி கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்களெல்லாம் கை விட்டுட்டு கன்னடக்காரனை கூப்பிட்டு கொடுத்தார் இல்லையா, அவருக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். இதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து 75லேருந்து 80% வசூலில் பங்கு கேட்குறாங்க, அது எப்படி நாங்கள் கொடுக்க முடியும், அது நாங்கள் நஷ்டத்தில் போகாதா, திரையரங்குகள்லாம் மூடிட்டு போகணுமா, எங்களுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 37 ரூபா தான் நிற்கும், அதையும் நாங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் வருத்தத்தை பதிவு செஞ்சார். குறிப்பாக எங்களுடைய தியேட்டர் உரிமையாளர்களுக்கு எங்களுக்கு ஜனநாயகன் படத்தை போடுறது தான் பெரிய விருப்பமாக இருக்குது, இப்போவே வந்து 60% தியேட்டர்களில் வந்து ஜனநாயகம் தான் ஓடுது, போட போகிறோம், 40% வந்து பராசக்தியை போட போகிறோம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. இதை குறித்து நாங்கள் விஜய்கிட்டையும் பேசியிருக்கோம், ஆனால் அவங்க வந்து 70%லேருந்து இறங்குறதா தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? 70%, 75%ன்றது தப்பு. ஒரு தேட்டருக்காரங்க இப்படி ஒரு படம் அபூர்வமாக வருஷத்தில் ஒரு 10 படம் தான் வருது, இல்லை ஒரு 15 படம் வரலாம்.
மற்ற படங்கள்லாம் சின்ன படங்கள் தியேட்டருக்கு லாஸ் வருது. இப்போ இந்த மாதிரி படத்தில் தான் அவங்க கொஞ்சம் ஏற்றி கொடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு எந்தவித நஷ்டமும் கிடையாது. பெரிய லாபம். அதனால் அந்த 75% என்பது கொடுக்கலாம். அது தப்பே கிடையாது, கொடுக்கணும். யாருக்கும் இவங்க யாருக்கும் ப்ரொடியூசர் சைடு லாஸ் லாஸ் வராது. அதனால் 75% இந்த படத்துக்கு கொடுக்கலாம். முன்னாடியே விற்பனை டிக்கெட் இன்னும் சர்டிஃபிகேட் வரல. ஆனா விற்பனை முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க. முதல் காட்சிகளுக்கெல்லாம் அரசு 1500 இவர் ஜனநாயகம் காப்பாற்றுறவர். இந்திய தமிழகத்தை ஜனநாயகத்தை காப்பாற்றுறவர். ஒரு சினிமா டிக்கெட் 150 ரூபா டிக்கெட்டு 1500 செஷல் ஷோ. ரெகுலர் ஷோவில் கூட 1000 ரூபா 1500 விற்க சொல்கிறேன். அப்போ என்ன ஜனநாயகம் ஒன்றாகும்? நீ 250 கோடி வாங்குறதால தான் அந்த அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட தான் இந்த இன்னும் 1500 டிக்கெட் ஒரு வேலை. இந்த அண்ணன் அக்கறம் எங்கேயாவது நடக்குமா? நீ என்ன ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிற? தமிழகத்துக்கு துரோகம் இழைக்கிற, ரசிகர்களுக்கு துரோகம் இழைக்கிற. ஃப்ரீயாக கொடுக்கணும். ரசிகர்களுக்கு டிக்கெட்டை ஃப்ரீயாக கொடுக்கணும். ஒரு 3 நாள் ஷோ ரசிகர்கள் ஃப்ரீன்னு கொடுக்கணும். 1500 அவங்ககிட்ட வசூல் பண்ணக்கூடாது. கடைசி படத்துல வந்து லாபத்தை காட்டணும். கடைசி படத்தினுடைய லெகசியை காப்பாற்றணும். பேரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஏழைங்களை போட்டு வாட்டுவியா? உன் பேர் பெருசாக காட்டுறதுக்கு என்னதான் நான் தான் முதல் என்று காட்டுவதற்கு மக்களை பழி வாங்குவியா? நீ இழந்துக்க. 250 கோடி வாங்கினல்ல, ஒரு 50 கோடி ஃப்ரீயாக டிக்கெட் கொடு. உன் ரசிகர்கள் இப்போ எத்தனை பேர் கஷ்டப்படுறான், ஃப்ரீயாக கொடு. அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. இவர் 1500 விற்கிறது தான் அநியாயம். இப்போ ஒரு படம் ஓடலை அப்படின்னா, சில படங்கள் இப்போ லிங்கா மாதிரியான படங்களுக்கு தியேட்டரில் படம் ஓடலைன்றனால தியேட்டர் ஓனர்கள்லாம் ரஜினி அவர்களை சந்திச்சு அவர் அந்த நஷ்ட ஈடை கொடுத்தாருன்னா நம்ம செய்திகளை பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரியெல்லாம் விஜய் அவர் எப்பயா செஞ்சிருக்காரா, இல்லை அந்த மாதிரியான ஃபேஸ் பண்ணியிருக்காருன்ற? ஏதோ ஒரு படம் தலைவா, அதை ஜெயலலிதா அம்மா ஒரு இந்த படத்தை போட்டால் தியேட்டரில் பாம்பு விழும், குண்டு வெடிக்கணும்னு ஒரு புலரை கழுவி விட்டாங்க. தியேட்டருக்காரங்க போட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இவர் போய் கெஞ்சி வாசல்ல இருந்து அழுது காலில் விழுந்து அதுக்கப்புறம் அந்த அம்மா மன்னிச்சு அலோவ் பண்ணாங்க. அப்போது ப்ரொடியூசருக்கு 15 கோடி ரூபாய் முதல்ல லாபத்தில் இருந்தது. 15 crores லாப கணக்கு அது. ஆனால் இந்த டிலே ஆச்சு இல்லையா, தியேட்டர் போட மாட்டேன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் படத்தை குறைச்சிட்டாங்க. அப்போ அவருக்கு 10 கோடி லாஸ் வந்து இப்போ ஒரு 5 கோடி கொடுத்தார். அப்போ சம்பளம் இவருக்கு 60 கோடி 70 கோடி தான் தலைவா சம்பளத்தில். அதில் ஒரு 5 கோடி கொடுத்தார், அவ்வளோதான். வேறு சரித்திரமே கிடையாது. அவர் பணம் ப்ரொடியூசர் கொடுத்து லாஸ் ஆன ப்ரொடியூசர் கொடுத்து சரித்திரமே கிடையாது. ஏன் மெர்சல்னு ஒரு படம் எடுத்தார், ராமநாராயண மகன், எவ்வளோ பெரிய லாஸ், சொத்து சுகம் எல்லாம் போச்சு. மெர்சல் படத்தால் எல்லாம் பெரிய லாஸ். அவருக்கு ஒரு படம் கொடுக்கூடாது. இப்போ ஒரு 5-6 ப்ரொடியூசர் லாஸ் ஆகியிருக்காங்க இவர் படம் எடுத்து. இப்போ 5-6 பேரை கூப்பிட்டு நீங்கள்லாம் லாஸ் ஆகிருக்கீங்க, இந்த படம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், இதை நீங்கள் உங்கள் லாபத்தை பார்த்துங்க. இவர் சம்பளத்தை எடுத்துக்கலாம், சம்பளத்தை குறைக்க சொல்ல. சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு தேதி கொடுத்துருந்தா அவங்க குடும்பம் பொழைச்சிருக்கும். அவங்களுக்கு தேதி கொடுக்கலையே, அவங்கள விட்டுட்டு கன்னடக்காரர்களை கொடுத்தாரு. அது எவ்வளோ பெரிய மாபெரும் தப்பு தெரியுமா? இவரெல்லாம் ஜனநாயகம் பற்றி பேச அவ்வளோ தகுதியே கிடையாது. இல்லை, இப்போ பாஜக அடுத்த கட்ட நெருக்கடியை கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் திரைப்படம் வெளியாகிறதுல சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல ஒரு பக்கம் தடை இருந்தாலும், இப்போ சிபிஐ கரூர் சம்பவத்தில் இப்போ சிபிஐ விசாரணைக்கு நேரில் டெல்லிக்கு ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாஜகவினுடைய ஒரு அழுத்தம் தான். உண்மை, இது சத்தியமான உண்மை. அப்படிதான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு கிடுக்கி பிடி போட்டு மடக்கி, ஏன் ஒரு
ஒரு ஸ்டேட்டில் ஒரு அமைச்சர் சரத் பவாரா, அவர் 1000 கோடி 2000 கோடி ஊழல் சொல்லிட்டு கட்சியில் சேர்ந்த உடனே எல்லாம் மறந்து போச்சேன். அந்த மாதிரி இப்போ இப்படி நெருக்கடிகளை கொடுத்து அவரை சரி பண்ணுற வரைக்கும் நெருக்கடி கொடுப்பாங்க. நான் பாஜக அலைன்ஸ் வர்றேன் அப்படின்னு காலில் விழற வரைக்கும் சிபிஐ ரைடு வரும், சென்சார் பிரச்சனை வரும், இன்கம் டேக்ஸ் வரும், இதெல்லாம் வரும், கொடுப்பாங்க. இது நாட்டில் நடந்த ஒவ்வொரு ஸ்டேட்டில் நடக்கும். ஏன் சந்திரபாபு நாயுடு அவர் சந்திரசேகர் மக எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பழிவாங்கல், அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளோ பேரை பழி வாங்கியிருக்காங்க. அதனால் இது ஒரு பழிவாங்கல் தான். அலைன்ஸுன்னு இப்போ சொல்லட்டும், நான் அடுத்து உங்கள் கட்சியில் அலைன்ஸுன்னு சொல்லட்டும், எல்லாம் கிளியராக சர்டிஃபிகேட் வீட்டில் கொண்டு போய் கொடுப்போம். கரூர் சம்பவத்தப்போ நடந்தப்போ தமிழ்நாடு அரசு அவரை விசாரிக்கவே இல்லை, ஆனால் என்னை வந்து கைது பண்ணி பாருங்கன்னு சொன்னார். இப்போ விசாரணைக்கு சிபிஐ அழைக்குது, நேரில் வாங்க, டெல்லிக்கு வாங்கன்றாங்க. ஆனால் விஜய் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு, அமைதியாக இருக்காரு. அவர் எப்போ எது சொன்னார்? சினிமாவில் எவ்வளோ பிரச்சனை நடந்தது, ஒரு கருத்து சொல்லியிருக்காரா? நடிகைகளுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டது, அவமானம் ஏற்பட்டது, அதுக்கு ஒரு குரல் கொடுத்துருக்காரா? எதுக்குமே கொடுக்க மாட்டார். அவர் உண்டு, அவர் தொழில் உண்டு, அவர் வாழணும், அப்படித்தான் இருந்திருக்காரு. இந்த ரசிகர்கள் புரியாமல் இன்னும் ஒரு 6 மாதத்தில் தெரிஞ்சுக்க போகிறாங்க பாருங்க அவருடைய முழு உருவம், சுய ரூபம். இன்னும் ஒரு 6 monthஸில் தெரிய போகுது பாருங்க. இப்போவே யாரையும் சந்திக்கிறது இல்லை, எல்லாம் அந்த செக்ரட்டரி புஷி ஆனந்தம், ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமியா, அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவரை யாரும் பார்க்கறது இல்லை. அதனால் ஒரு தலைமை பண்புக்கு இன்னும் அவர் தயாராகலை. அவர் இன்னும் நடிகர் விஜயாவை தான் இருக்கார். ஆனால் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு, நாளுக்கு நாள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது கட்சி. ஆமாம் தம்பி, தியேட்டரில் படம் போட்டால் தியேட்டருக்கு போட்டாங்க, தியேட்டரில் போனாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு தியேட்டருக்கு 1000 பேர் 2000 பேர் ஒரு ஷோவுக்கு. இப்போ படம் இல்லை, நேரில் வர்றாரு, அந்த கூட்டம் நேரில் வந்து பார்க்குது. ஒரு மாவட்டம் வந்தால் சுற்றி இருக்கிற 5 மாவட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க விஜய் வருகிறாருன்னு. அந்த 5 மாவட்ட ரசிகம் ஓடிறான். அது கூட்டமாக டிக்கெட் பார்த்து சினிமா பார்த்த கூட்டம் உன்னை பார்த்த நேரில் வருது. அவங்களுக்கு தான் இந்த கதியாச்சு. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தாவேக்கு கூட அலையன்ஸ் போலாமா? ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரும் வந்திருக்காரு, ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்காரு. கண்டிப்பாக போக மாட்டாங்க, கண்டிப்பாக போக மாட்டாங்க. அந்த கட்சியோட காங்கிரஸ் உறவு வைத்து கொள்ளாது. திமுகவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் அது வந்து வெளியில் பேசப்படுகிற காங்கிரஸ்காரன். சரி, காங்கிரஸுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆதரவால் தான் ஜெயித்தாங்க. 2000-3000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு, ஒரு 3000-4000 ஓட்டு இருக்கும். அது இருந்தால் ஜெயிச்சிட முடியுமா? திமுகவுடைய பலம் உங்கள் பலம் சேர்ந்தது தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக இப்போவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னா எப்படி கொடுப்பாங்க? அதான். ஆனால் ஒன்று, கண்டிப்பாக போக மாட்டாங்க. இங்கே கத்தோம், இங்கே சிலது கத்திட்டு இருக்கோம். டெல்லியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டெல்லியில் சோனியா காந்தி நன்றி உணர்வோடு இருக்கார், ஒரு சகோதர உறவோடு இருக்கார். அதனால் திமுகவோடு தான் காங்கிரஸ் உறவோடு இருக்கும். இருந்தால் தான் அது பிழைக்கும். இல்லை விஜய்கிட்ட போனால் க்ளோஸ், விஜயும் க்ளோஸு, காங்கிரஸும் க்ளோஸ். விஜய் ரசிகர்கள், தாவேக்கா தொண்டர்கள், அவங்க எப்படி இந்த ஒரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நலத்திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எலெக்ஷன் நெருங்குது, மக்களுக்கு 3000 ரூபா வந்து பொங்கல் பரிசா கொடுக்குறாரு, லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸு, ஜனநாயகனுக்கு தடை பண்ணுறாங்க. ஜனநாயகன் படத்தில் வந்து ஒரு எலெக்ஷனை தாண்டி கலெக்ஷன் எவ்வளோ இருக்க போகுது, லைக்ஸ் எவ்வளோ இருக்க போகுது, பராசக்தியோட ட்ரெய்லருக்கு வியூஸ் அதிகமா, ஜனநாயகன் படத்தினுடைய வியூஸ் அதிகமானு பேச ஆரம்பிச்சிருக்காங்களா? அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது விஜய் ரசிகர்களுக்கு என்ன தெரியும் சினிமாவை தவிர?
சினிமாவில் கூட விஜயை பற்றி தான் தெரியும், மற்றவங்களை யாரையும் தெரியாது. விஜய்க்கே ஒன்றும் தெரியாது. விஜய்க்கே இந்த நாட்டு நடப்பு எதுவுமே தெரியாது. இல்லைன்னா பாண்டிச்சேரியில் போய் திமுகவை திட்டுவாரா? பாண்டிச்சேரியில் பாரதிய ஜனதா ஆட்சி, அங்கே என்ன குறை இருக்கு அதை தான் பேசணும். திமுக அங்கே வீக்காக இருக்கு. தமிழ்நாடு சொல்ல வேண்டிய விஷயத்த பாண்டிச்சேரியில் சொல்றாரு. அது எவன் அங்கே போய் எழுதி கொடுத்தான்னு தெரியல. இந்த புசி ஆனந்துக்கு ஒன்றுமே தெரியாது. புசி ஆனந்து ஒன்றும் தெரியாது. அவன் கைட் பண்ண எப்படி இருக்கும்? அதனால அவருக்கும் ஒன்றும் தெரியாது, அவங்க ரசிகர்களுக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போதான் எல்கேஜிலேருந்து 2ஆம் வகுப்பு வந்திருக்காங்க. ஈரோடு மீட்டிங் யாரோ எழுதி கொடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கு, வெல் ஆர்கனைஸ்டு. அதை வரவேற்கிறேன். அதை முறையாக செய்யுங்க. திமுக எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கு, என்னென்ன பண்ணாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. எடுத்த உடனே நான் முதலமைச்சராக தான் வருவேன்னு சொன்ன ஒரே ஆள் விஜய் தான். என்டிஆர் கூட நான் முதலமைச்சராக வருவேன்னு சொல்ல, எலெக்ஷன் நின்னாரு, மக்கள்கிட்ட போனார், மக்களுக்கு பெருவாரியான வாக்களித்து மெஜாரிட்டி கொடுத்தாங்க. அவங்க எம்எல்ஏ அவரை முதல்வர் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மாதிரி இவர் மக்கள்கிட்ட போய் கொள்கைகளை சொல்லி நான் இதை செய்வேன், இப்போ இருக்கவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, நான் வந்தால் எல்லாம் கீழ்ச்சிடுவேன், எல்லாம் தொடச்சி எரிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு மக்கள் நம்பி ஓட்டு போட்டா, மெஜாரிட்டி வந்தா உன் எம்எல்ஏக்கள் உன்னை தேர்ந்தெடுக்கணும். நான் எடுத்த உடனே முதலமைச்சர் சொன்ன ஒரே ஆள் விஜய் தான். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே. குழந்தை எனக்கு இதுதான் வேணும், எனக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுன்னா அடம் பிடிக்குதில்ல, அதுபோல் எனக்கு முதலமைச்சர் வாங்கி கொடுங்க அப்படின்னு அடம் பிடிக்கிற ஒரே ஆள் விஜய். அதனால் விஜயுடைய போக்கு இப்போ ஆரம்பத்தில் எதுவுமே சரியா இல்லை. பண்படணும். வந்துட்டார், தலைவர் ஆகிட்டார், கூட்டம் இருக்கு, பட் பண்படணும். தலைமை பண்புக்கு உரித்தவர் ஆகணும். இன்னும் ஆகலை. வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் மாதிரி இவர் சனிக்கிழமை தோன்றுவார், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மறைவார். இப்படி ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் தோன்றி மறுநாள் மறைகிற அவர் எப்படி மக்கள் தொண்டராக இருக்க முடியும்? அதனால் தலைமை பண்பு இன்னும் வரல. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை. திமுகவை எதிர்க்கிற அளவிற்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. அது ஒரு குழந்தை. அந்த குழந்தை அப்பாவை குறை சொல்கிற மாதிரி. அப்பா செய்த தியாகங்கள்லாம் சின்ன குழந்தைக்கு தெரியாது. பட் அது அப்பா, எங்கள் அப்பா எனக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கல, எனக்கு ஐஸ் வாங்கி கொடுக்கல, இன்னும் அப்பா இவன் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை ஐஸுக்காக அலையுது. முதலமைச்சர் ஐஸ் அது கரைஞ்சிரும். இன்னைக்கு ஒரு நாள் வசூல்லே 1200 கோடி அடிக்க போறாரு. 6 கோடி மக்களும் பார்த்தாங்கன்னா இன்னைக்கு 1200 கோடி ரூபா லாபம் சம்பாதிக்க போறாங்க. முதல் நாள் ஒரு ஜனநாயகம் 1200 கோடி அடிக்கிறாருன்னா இவர் முதலமைச்சராக வந்தால் எத்தனை லட்சம் கோடி அடிப்பார்? எனக்கு அதான் தோணுது. இப்போவே சொல்கிறாங்க 500 கோடி, வருஷத்துக்கு 500 கோடி, 1000 கோடி. எவனோ ஒருத்தன் சொன்னான், செங்கோட்டையன் சொன்னார். செங்கோட்டையன் முட்டாள். அவன் ஒரு 2 படம் தான் நடிக்கிறார் வருஷத்துக்கு. அவன் இன்னும் 2 படம் சேர்த்துக்கிட்டு 1000 கோடி. 500 கோடி. அது கூட இந்த படத்தில் தான் 250 கோடி. இதுக்கு முன்னாலாம் 200 கோடி, அதுக்கு முன்னால் 150 கோடி. 3 படமே வச்சுங்க. 3 படமே இருந்தால் கூட 750 கோடி. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டவே கட்ட மாட்டியா? போச்சுன்னா எவ்வளோ காசு? அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காருன்றாங்க. நீ அதான் சொல்கிறேன்னே, ஒரு வருஷம் பூரா நடித்து 250 கோடி சம்பாதிக்கிறத விட ஒரே வாரத்தில் ஒரு 2000 கோடி சம்பாதிச்சிடலாம். அது யாரும் ஆசை காட்டியிருக்காங்க அரசியல் வந்தால். அதனால் இவர் ஊழலாம் ஒழிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாரு, +2. அப்போ எல்லாரும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், ஓட்டுக்கு காசு வாங்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. இப்போ
இப்போ இவர் காசு வாங்காமல் நிற்க சொல்லுங்கள், காசு கொடுக்காம எலெக்ஷனில் காசு கொடுக்காம நிற்க சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ மாநாடு நடத்தினார, அதெல்லாம் யார் பணம்? எத்தனை கோடி செலவாச்சு? கணக்கு சொல்வாரா? அவர் இவர் பணமா, ஆதவ அர்ஜுனா பணமா? அந்த லாட்ரி, ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கிற அந்த லாட்ரி சீட்டு, அது ஒரு சாராய கடை மாதிரி தான். அது கூட அந்த ஏழை மக்களில் லாட்ரி சீட்டு கோடிக்கணக்காக சேர்த்து வச்சிருக்க ஆள் அவர் மருமகன் கொண்டு வந்து லட்ச லட்சமாக செலவு, கோடி கோடியாக செலவழிக்கும். அவர் விஜய் இன்னும் பணம் எடுக்கலை. ஆதவர்தனா கூட இருக்கிற சில பணக்காரங்க இதை சம்பாரிச்சிடலாம். இப்போ ஆதவர்னா எதுக்காக இந்த கட்சிக்கு வந்தார்? லாட்ரி சீட்டு மறுபடியும் கொண்டு வரலாம், அதுக்கு தான் இத்தனை கோடி அவர் செலவழிக்கிறார். மறுபடியும் ஏழைகளை வயிற்றில் அடிக்கலாம் என்பதுதான் அவருடைய நோக்கம். இதுல சிவகார்த்திகேயனுடைய ஸ்பீச் பராசக்தி ஆடியோ லான்ச்சில் வந்து இது அண்ணன் தம்பி பொங்கலாக இருக்கும், நான் வந்து இது கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் வந்து ஜெகதீஷ் அவருடைய விஜயனுடைய உதவியாளர்கிட்ட கூப்பிட்டு நான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஆனால் அவங்க தான் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 நாட்கள் இருக்கு, 2 படமும் நல்லா சம்பாதிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு விஜயே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சிவகார்த்திகேயன் சொல்றாரு இல்லையா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது பராசக்தி ஒன்றும் கிளாஷாக வரல, இது அண்ணன் தம்பி பொங்கலாக தான் இருக்கும், ஜனநாயகனை கொண்டாடுங்கன்னு சிவகார்த்திகேயன் சொல்றாரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, சிவகார்த்திகேயன் வந்து நியாயமான விஷயம். ஒரு நட்பு ரீதியில் அவர் சொல்லி 2 பேர் படம்னா, ஏங்க ஒவ்வொரு பொங்கலுக்கு 4 படம் பெரிய படம் வந்திருக்கு. எவ்வளோ ரஜினி படம், கமல் படம், அஜித், விஜய், வாரத்துக்கு 4 படம் பொங்கலுக்கு வந்திருக்கு. 4 படம், ஒரு முறை 7 படம் வந்தது. பெரிய ஹீரோக்கள் படம் 4 படம், சின்ன சின்ன ஹீரோ ஜெய்சங்கர், ரவிசங்கர் அவங்க படம் 3 படம் ஓடிச்ச. நல்ல படம் ஓடும், நல்ல படத்தை இந்த மக்களும் பார்ப்பாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வீக்னஸ், இதுவரைக்கும் எல்லா கட்சிக்காரும் விஜய் படம் பார்த்தான். இப்போ ஜனநாயகம் படம் மற்ற கட்சிக்காரன் பார்க்க மாட்டான், இவன் ரசிகரை மட்டும்தான் பார்க்க. ஏற்கனவே பகவந்த் கேசரி பார்த்துட்டாங்க ஓடிடியில், அதனால வந்து அதுவும் பிரச்சனையா இருக்கு. தெலுங்குல பார்த்தாச்சு அந்த படத்தை. அதனால மற்றவங்க மேலே, அதாவது என்னன்னா, ஒருத்தன் தாம்பரம் போகிறதுக்காக அண்ணா சாலையில் பஸ்ஸில் நிற்கிறான். பஸ்ஸு ஃபுல்லாக வருது, நிற்காமல் போயிடுது. ஒரு பஸ்ஸு போயிடுச்சு, 2வது பஸ்ஸு போச்சு, 3வது. இவன் கத்துறான், ஒரு பஸ்ஸு கூட நிற்கலை, நான் தாம்பரம் போய் ஆகணும்னு. 4வது பஸ்ஸு காலியாக இருந்தது, வந்து நின்றுது, ஏறிட்டான். போகும்போது அவன் ஸ்டாப்பு நிறுத்தி ஆட்களை ஏற்றிட்டு போகிறான், காலியாக இருக்கு. இப்போ ஏறி உட்காந்தான், இங்கே கத்தனான் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான், நயா கவர்மெண்ட்டு, அங்கங்கே இந்த வண்டி நின்று போகுது, நான் எவ்வளோ அர்ஜென்ட்டாக போகணும், இது என்ன கவர்மெண்ட் நடத்துகிறாங்க முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பஸ்ஸு நிற்காம போனதுக்கு முதலமைச்சரை குறை சொல்கிற கார். எந்த இடத்தாலும் முதலமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சர். இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. பராசக்தி ஒரு ப்ரொடியூசர் எடுத்த படம், ஜனநாயகம் ஒரு ப்ரொடியூசர், கன்னட ப்ரொடியூசர் ப்ளஸ் விஜய். அதில் ஏதோ பிரச்சனைன்னா, சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல தம்பி, ஒரு நல்ல அருமையார், அவர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கார் 2 படம் வரணும், ஒரு படம் தான் வரணும்னு நீ நினச்சேன்னா இது என்ன ஜனநாயகம்? துப்பாக்கி உங்ககிட்ட கடைசி படத்துல கொடுத்தாரு, உங்களுக்கு அடுத்தபடியா எனக்கு அடுத்தது நீ தானே மறைமுகமா சொன்னாரு, ஆனா நீ அவரையே எதிர்த்து நீ போட்டிக்கு வரையான்னு ரசிகர்கள் கேட்குறாங்க. அவரா போட்டி போடுறாரு? அவர் நடிச்சு முடிச்சிட்டாரு, சம்பளம் வாங்கிட்டார், ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர். அதனால சிவகார்த்திகேயன் மேலே கோவப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. இது ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் உள்ள வேலை. அதனால் பராசக்தி இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல, அதையும் பழிவாங்குது மத்திய அரசு. ஜனநாயகத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல, அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்குள்ள சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், படம் பாதிக்கும், விலை குறையும். இன்றைக்கே போயிருக்கணும். வாண்டடாக பாஜக அரசு, மத்திய அரசு பழிவாங்க. நீ தாக்க வேண்டியதெல்லாம் மத்திய அரசு தான்.
விஜய் ஏதாவது குறை சொல்லனா மத்திய அரசை தான் குறை சொல்லணுமே தவிர திமுகவை குறை சொல்லி ஒரு பொருளும் கிடையாது. திமுகவுக்கும் தமிழக அரசுக்கும் இது சம்மந்தமே இல்லாத சென்சார் போர்டு. அது முழு கண்ட்ரோல் மத்திய அரசு. அதனால் வரும். ஆனால் என்ன மக்கள் பார்க்குறாங்க, பராசக்தி என்பது வலுவான படம். ஜனநாயகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். அதனால் 2 படமாக நல்லா இருக்கணும், வசூல் தரணும். யாரும் குறை சொல்கிறது தவறான விஷயம். இதுக்கும் தமிழக அரசுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜனநாயகத்தை சென்சார் போர்டுகிட்ட மோதுங்க. கோர்ட்டுக்கு போயிட்டுங்க. இதையே நீங்கள் கோர்ட்டில் பார்த்துங்க. அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.